ஆத்துமாவை இழந்து விடக்கூடாது. ஆத்தும ரட்சிப்பை அற்பமாக எண்ணிவிடக் கூடாது. இன்றைக்கு ஆத்துமாவையும் ஆவியையும் சரீரத்தையும் ரட்சிக்கிற கர்த்தர் உங்களோடு இருந்து எந்தெந்த இடத்திலே ரட்சிக்க வேண்டுமோ ரட்சிக்கிறார். அன்பு உறவுகளே, இயேசுவின் இனிய நாமத்தில் மனதார வாழ்த்துக்கள். ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பாருங்க. ஏசாயா 33:22 அவர் நம்மை ரட்சிப்பார். அன்பு உறவுகளே, ரட்சிக்க திராணி உள்ளவர் இயேசு ஒருவர் மட்டும்தான். அவருடைய ரட்சிப்பு அப்பப்போ இல்ல, எப்போதும் இருக்கிறதாக இருக்கிறது. ரட்சிப்பு ஆத்துமா சம்பந்தப்பட்டதாக இருக்கிறது. ஆத்துமாவை எந்த மனுஷனாலும் விடுதலையாக்க முடியாது, ரட்சிக்க முடியாது, பரலோகத்துக்கு அழைத்து செல்ல முடியாது. அதற்கு ஒரே ஒருவர் இயேசு கிறிஸ்து மட்டுமே. ஆகவே இன்றைக்கு உங்கள் ஆவியும் உங்கள் ஆத்துமாவும் இயேசு கிறிஸ்துவால் ரட்சிக்கப்பட்டு அவரோடு இருக்குமையானால் பூரண ரட்சிப்புக்குள்ளாக மாறி பரலோகத்துக்கு செல்ல முடியும். ஆகவே ஆத்தும ரட்சிப்பை அற்பமாக எண்ணிவிடக் கூடாது. இன்றைக்கு ஆத்துமாவையும் ஆவியையும் சரீரத்தையும் ரட்சிக்கிற கர்த்தர் உங்களோடு இருந்து எந்தெந்த இடத்திலே ரட்சிக்க வேண்டுமோ ரட்சிக்கிறார். ஆத்தும ரட்சிப்பு இன்றைக்கு பூரணமாவதாக, கடந்து வருவதாக பெற்றுக் கொள்ளுங்கள். சந்தோஷம் அடையுங்கள். God bless you.